வணக்கம். திருக்குறள் கசடர கற்போம் வருக. இன்றைய திருக்குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த திருக்குறளை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த குறளை 1, 2 இரண்டா பிரிச்சிருக்கேன். இன்னா செய்தாரை ஒருத்தல், அதாவது இன்னா செய்தார் அப்படின்னா இன்னா என்பது நம்ம இனியன்னு சொல்றோம்ல, இனிமையான இனியவுக்கு எதிர்ச்சொல் இன்னா. நன்மை தீமை அந்த மாதிரி இனிய இன்னா. இனியன்னா இன்னானா நமக்கு துன்பம் தரக்கூடியது, தீமை தரக்கூடியது. அப்போ இன்னா செய்தாரை, அப்ப நமக்கு தீமை துன்பம் நமக்கு செய்தாரை செய்தவர், அதாவது தீமை துன்பம் நமக்கு யாராவது பிறர் செய்யறாங்கல்ல, அப்போ செய்யும் போது அவங்கள ஒருத்தல் அப்படின்னா நமக்கு தீமை செஞ்சிருக்காங்க, இன்னா செஞ்சிருக்கிறாங்க, அப்ப அவங்கள நம்ம என்ன செய்ய போறோம்? ஒதுக்கணும், தண்டிக்கணும் அப்படின்னு நம்ம நமக்கு அது எண்ணம் தோன்றும். நமக்கு ஒரு கெடுதல் பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யும்? அவங்கள தண்டிக்கணும், இல்ல அவங்கள நம்ம ஒதுக்கணும் அப்படி தோணும். அப்ப எப்படி ஒதுக்கணும், எப்படி தண்டிக்கணும் அப்படின்னா அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அதாவது அவர் நாணன்னு என்ன? வெக்கத்துல நம்ம அவருக்கு ஒரு செயல், ஏதாவது ஒரு இது செய்யும் போது அந்த செயலால நமக்கு துன்பம் செய்தவர் தலை குனிஞ்சு நிக்க வைக்கணும், நம்ம அவரை தலை குனிஞ்சு நிக்க வைக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப தலை குனிஞ்சு நிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு தீமை செய்யணும்னு சொல்லல, நன்னயம் செய்து விடல் அப்படிங்காரு. நன்மையான, நயம்னா நல்ல தரமான, நல்லதெல்லாம் தரமானதை நம்ம செய்து விடணும், அவங்களுக்கு செஞ்சுட்டு அவங்கள விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல், அதாவது நமக்கு துன்பம் செய்யறாங்க, அவங்கள நம்ம என்னது அவங்களுக்கு ஒதுக்கணும், இல்லை அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படி சொல்றாரு. அவர் நாண, அவர் யாரு? நமக்கு துன்பம் செய்தவர், அவர் தான் அவர் நாணனா அவர் வெக்கப்படுற அளவுக்கு, அவர் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு நம்ம அவருக்கு நல்லது செய்து விடணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நமக்கு துன்பம் செய்தவங்களுக்கு நம்ம அவங்கள பழி வாங்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல இந்த விளக்கம் சிலருக்கு இதுல ஒரு மாற்று கருத்தும் இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, எல்லாரும் நமக்கு இன்னா செய்யறாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டா போக முடியும், திருவள்ளுவர் இதை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு பலர் நினைப்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தா புரியும். இன்னா என்பது வேற, பகை என்பது வேற. அதான் போட்டிருக்கேன். இன்னா செய்தல் என்கிறது வேற, பகை என்பது வேற, இரண்டும் ஒண்ணு கிடையாது. நம்ம மேல பகை கொள்றவங்களை நம்ம அந்த பகைக்கே திருவள்ளுவர் நிறைய குறள்கள், நிறைய அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பகையை வேற மாதிரி கையாளணும். இன்னா என்பது பகை ஒருத்தர் செய்யறதோ, ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்யறதோ இன்னா, அதை நம்ம பொறுத்து போகலாம். ஆனா பகைங்கிறது அப்படி கிடையாது. ஒருத்தர் நமக்கு பகை செய்யறாரு அப்படின்னா அதை நம்ம பொறுத்து போக திருவள்ளுவர் சொல்லவில்லை. பகை அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய திருக்குறள்கள் இருக்குது. அதை பின்வரும் காணொளியில் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த குறள்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, நமக்கு ஒருத்தர் தீமை செய்யும் போது நம்ம அவங்களுக்கு நல்லது செஞ்சா அவர் தலை குனிஞ்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்க மாட்டாங்க. நல்ல மனிதர்கள் நம்ம தீமை செய்யும் போது நம்ம அவங்களுக்கு நன்மை செஞ்சிட்டோம்னா அவங்க தலை குனிஞ்சு நிற்பாங்க. ஏன்னா நம்ம அவனுக்கு ஒரு தீமை செஞ்சோம், அவன் நமக்கு நன்மை செஞ்சுட்டானே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்பாங்க. ஆனா மக்களே போல்வர் கயவர்னு இருக்காங்க. கயவர்னா பார்க்க மக்களே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு, அதான் கயவர் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு. அவங்க மக்களே மாதிரி இருப்பாங்க, ஆனா அவர்கள் மனிதர்களே கிடையாது, வேற மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவர்கள். அவங்க தலை குனிஞ்சு நிற்க மாட்டாங்க. அப்ப அவங்கள நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த குறள் எண் 469 சொல்லியிருக்காரு. அந்த குறள்ல என்ன அப்படின்னா, நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நமக்கு துன்பம் செய்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோம், நன்மை செஞ்சாலும் அது அந்த நன்மை செஞ்சா தலை குனிஞ்சு நிற்கிறவங்களுக்கு தான் நம்ம செய்யணும். சிலவங்களுக்கு நீங்க அவர் துன்பம் செய்யறாரு அப்படின்னு நீங்க ஒரு பதிலுக்கு நன்மை செய்யும் போது அவர் அந்த நன்மையை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாரே தவிர தலை குனிஞ்செல்லாம் நிற்க மாட்டாரு, வெக்கமும் பட மாட்டாரு. நம்மளை சொல்லுவாங்களா, இழிச்ச வாயின்னு தான் நினைச்சு விடுவாங்க. அதனால நம்ம இந்த குறள் எண் 469 நீங்க பொருள் படிச்சீங்கன்னா இன்னும் அதுக்கு புரியும். திருக்குறள்ல இப்படிதான், நம்ம ஒரு குறளை மட்டும் படிச்சா அதை முழுமையான ஒரு முழு கருத்தை நமக்கு புரியாது. திருக்குறளை முழுமையா கற்றவங்களுக்கு தான் அதை பத்தியும் தெரியும். ஏன்னா ஒரு குறளுக்கு இன்னொரு குறள் தொடர்பு இருக்கும், சம்மந்தம் இருக்கும். ஒரு குறள்ல ஒரு கருத்து சொல்றார் திருவள்ளுவர் அப்படின்னா அதை 100க்கு 100
100% அப்படி பர்ஃபெக்டா சிலது இருக்காது. அதுக்கு வந்து இன்னொரு குறள் படிக்கும் போதுதான் அதனுடைய பொருள் நமக்கு சேர்த்து படிக்கும் போதுதான் புரிய வரும். இந்த குறளை நீங்க நல்லா கத்துக்கோங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நன்றி.